ஸோ ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி பார்க்கலாம். என்ன கேஸ் ஸ்டடி அப்படின்னா, என்டிபிசி வித்யாச்சல் தெர்மல் பவர் பிளான்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. எதனாலனா, அங்கே வேஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்களா, அந்த வேஸ்ட்டை வந்துட்டு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாதனால ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணாங்க, அதனால என்விரான்மெண்ட்டில் என்னென்ன காசஸ் நடந்துச்சு, அதை எப்படி சால்வ் பண்ணாங்க, அண்டு ரூட் காஸ் என்ன, இதுக்கு கரண்ட்டாக அதை எப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு மெயினாக என்ன இண்டஸ்ட்ரினா, ஒரு கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட் இண்டஸ்ட்ரி. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மத்திய பிரதேஷ் சிங்ரௌலியில். இங்கே பாருங்கள். அண்ட் வந்துட்டு இங்கே என்னென்ன வேஸ்ட்லாம் ஜென்ரேட் ஆகும்னா, ஃப்ளை ஆஷு, பாட்டம் ஆஷு, ஆஷ்லரி, இந்த மாதிரி. ஓகேவா? அண்டு ஒரு இப்போது கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட் இண்டஸ்ட்ரினா, இங்கே நீங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கோல் தான். ஸோ கோலை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது வந்துட்டு நான் ஃபுல்லாக ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன், இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்கலாம். ஸோ கேஸ் டைம்லைன். ஸோ 1980 வந்து வித்யாச்சல் தெர்மல் பவர் பிளான்ட் ஸ்டேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. ஸோ 2020 வந்து இந்த ஃபெயிலியர் வந்துட்டு நடக்குது. எதனாலனா, அங்கே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற இடத்துல டைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வால் மாதிரி அது வந்துட்டு பிரேக் ஆகி இந்த ப்ராப்ளம் வந்து காஸ் ஆகுது. அண்ட் 2020 வந்துட்டு அங்கே அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் அந்த சைட்டை விசிட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லீகல் ஆக்ஷன்ஸ்லாம் நடக்குது. அண்ட் கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்துட்டு அதை ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னா, ஆக்சுவலாக கோலை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா, கோலை வந்துட்டு ஹீட் பண்ணும்போது அங்கே வந்துட்டு ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்டீமை வந்து டர்பைனில் ப்ராசஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ எப்படி ஆகும்னா, கோலை வந்து பாய்லரில் ஹீட் பண்ணும்போது அது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு கோல் ஃபுல்லாகவே அப்படியே வந்துட்டு ஹீட் ஆகி அப்படியே எலக்ட்ரிசிட்டியாக வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ அந்த கோல் வந்துட்டு சில மினரல் வேஸ்டஸ்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த வேஸ்டஸ்லாம் வந்துட்டு ஆஷ் பாண்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல, அதாவது ஒரு கண்டெய்னர் மாதிரி, அதில் ஆஷ் டேக்குன்னு சொல்லிட்டு ஒரு வால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் டேமேஜாக இருக்கும். அதனால தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பாய்லரில் வந்துட்டு ஹீட் பண்ணும்போது ஃப்ளை ஆஷு, பாட்டம் ஆஷு, ஆஷ்லரியா அந்த மாதிரி வேஸ்ட்டில் ஜென்ரேட் ஆகும். அதை வந்து டைக்கில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ரீசைக்கிளும் பண்ணுவாங்க. இந்த மாதிரினா அந்த ஆஷஸ்லாம் ஒரு சிமெண்ட் ஸ்ட்ரக்சராக லைக் பிரிக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா அதை ஃபுல்லாக வேஸ்ட் வந்துட்டு எப்போவுமே மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ரீசைக்கிள் பண்ணுறதுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்துட்டு ஸோ இந்த டைக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த டைக்கில் வந்துட்டு முன்னாடி எதனால் இந்த ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா, அந்த டைக் வந்து வீக்காக இருந்திருக்கு. எதனாலனா, அந்த ஹேஷஸை வந்துட்டு ஒரு வாட்டரோட மிக்ஸ் பண்ணி தான் அதில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹேஷஸ்ன்றது ஒரு டஸ்ட்டு மாதிரி. அந்த டஸ்ட்டு வந்துட்டு லைக் கண்டெய்னருக்குள்ளே டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. இல்லை, அதனால அதை வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அது ஸ்லரியான கண்டெய்னரை வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ திடீர்னு கோலை ப்ராசஸ் பண்ணும்போது ஹெவியாக வந்துட்டு ஆஷஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அந்த கண்டெய்னர் வந்துட்டு நிறையா ஆஷஸ் ஸ்லரியை வந்துட்டு கண்டெயின் பண்ணும்போது அதனால் நிறையா வேஸ்ட்டை வந்துட்டு ப்ராசஸ் பண்ண முடியாமல் பிரேக் ஆகிடும். அதனால தான் இந்த ப்ராப்ளமே நடந்திருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்னால என்னென்ன என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்துச்சு பார்த்தோன்னா, வாட்டர் பொல்யூஷன் பார்த்தோன்னா, இப்போது அந்த டைக் உடஞ்சிருச்சு. ஸோ அது வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் இருக்க அந்த ரிவர்ஸ் அந்த மாதிரி இடத்துல போனனால, அது கலந்தனால, ஸோ அங்கே இருக்க அனிமல்ஸ்க்கு வந்துட்டு அந்த வாட்டர் கன்சியூம் பண்ண அனிமல்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்த் டேமேஜ் வந்துச்சு, ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு. அண்ட் வந்து அங்கே இருக்க ஹியூமன் வந்துட்டு அந்த வாட்டர் கன்சியூம் பண்ணுவாங்க, இல்லைன்னா கிளாத் வாஷ் பண்ணுவாங்க.
கிளாத்தில் வாஷ் பண்ண மாட்டாங்க. அந்த அதாவது சில வில்லேஜஸ்லலாம் ரிவர் வாட்டராகவே வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டராக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்க ட்ரிங்க் பண்ணனால அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆஷஸ்லாம் லைக் டஸ்ட்டாக வந்துட்டு ஏரில் வந்துட்டு மிங்கிள் ஆகி அதனால ஏர் பொல்யூஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்லர்ரி கண்டென்ட், அந்த ஒரு சேரு மாதிரி இருக்க ஒரு கண்டென்ட் வந்து சாயிலில் வந்து இது பண்ணனால அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் சொசைட்டி ப்ராப்ளம் பார்த்தோன்னா, ஸோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ஏர் பொல்யூஷனால் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் ஐ இரிட்டேஷன் வந்துச்சு. அப்புறம் ஸ்கின் அலர்ஜி. அப்புறம் க்ராப் டேமேஜ் ஆச்சு இதனால் லேண்ட் பொல்யூஷனால். இந்த மாதிரிலாம் ஓகேவா. தென் வந்துட்டு மீடியா இன்வெஸ்டிகேஷன். ஸோ மீடியா வந்துட்டு ஒவ்வொரு டைமும் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்துட்டு October 7, 2019 வந்துட்டு, அதாவது October 6 தான் ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்த டேலேருந்து ஆக்சுவலாக அந்த டேவே வந்துட்டு போய் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் டேயில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 30 acres கிட்ட வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அந்த ஏரியாவில். ஸோ எந்த அளவுக்கு அந்த ஆஷஸ்லாம், எந்த குவான்டிட்டி ஆஷஸ்லாம் போயிடுச்சுன்னா 2.27 lakhs tons கிட்ட வந்துட்டு அவ்வளோ வேஸ்ட் வந்துட்டு வேஸ்ட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அந்த ஏரியாவில். ஸோ அப்புறம் October 8 திரும்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் September 10, 2020 வந்துட்டு நிறைய லீகல் ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து அதை ரிசால்வ் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் சொல்யூஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்படி எப்படி கரண்ட்டாக இப்போ எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்க அண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, டைக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி வந்தோடனே அது கரெக்டாக இருக்கா, கரெக்டான ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருக்கா அந்த டைக்கோட இது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை மானிட்டர் பண்ணுறாங்க ரெகுலராக. எப்படின்னா, இப்போது வேஸ்ட்லாம் ஃபுல் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னா ஒரு அலாரம் மாதிரி மேனேஜ்மெண்ட் ரூமுக்கு வந்துட்டு கொடுத்து அவங்க வந்து டக்குன்னு பார்த்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க. தென் அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த ஆஷ் பாண்டுக்குள்ளே, அந்த கண்டெய்னருக்குள்ளே வாட்டர் லெவல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க மேனேஜ் பண்ணி கரண்ட்டாக அவங்க ரெகுலராக மானிட்டர் பண்ணி, இப்போது வேஸ்ட்டை வந்துட்டு அவங்க வந்து வெளியில் டிஸ்போசல் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி தான் டிஸ்போசல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது ரூட் காஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் வந்துட்டு ப்ரொப்போஸ் இன்ஜினியரிங் சொல்யூஷன், இந்த நம்ம இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு அந்த ஹேஷ்க்கு டைக்கு டிசைன் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்டெபிலிட்டியாக இருக்கா அப்படின்றத அடிக்கடி மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாட்டர் லெவல் சென்சார் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் லெவல் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ட்ரோன் இன்ஸ்பெக்ஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் ஐஓடி மானிட்டரிங் அதெல்லாம் இன்டெக்ரேட் பண்ணி பார்க்குறாங்க, அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ சிசிடிவி சர்வைலன்ஸும் இருக்குது. ஏன்னா சில டைம் வந்துட்டு சில பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்களே போய் சில டைம் அவங்களுக்கே தெரியாமல் டேமேஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சிசிடிவி சர்வைலன்ஸ் வச்சு அடிக்கடி பார்த்துட்டே இருந்தாங்கன்னா எந்த டேமேஜும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி தான் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இது இப்படி தான் ரெக்கவரும் பண்ணாங்க. அண்ட் இப்போது இப்படி தான் வந்துட்டு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணப்படுது. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி மூலயமா நாங்கள் என்ன வந்துட்டு லெசன் லேர்ன் பண்ணோம்னா, ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு நம்ம கொண்டு வரோன்னா பப்ளிக் சேஃப்டி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வாட்டுக்கு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதனால ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து வேஸ்ட் திங் ஆக்சுவலாக. ஸோ ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே எல்லாமே நம்ம ப்ரிகாஷன் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்துட்டு பண்ணணும். அப்போனா எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. அண்ட் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக.
ஸோ அந்த வேஸ்ட்டை வந்து டிஸ்போசல் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ப்ரிவெண்ட் பண்ணி பொல்யூஷன் வராத அளவுக்கு நம்ம அதை வந்து டிஸ்போசல் பண்ணணும். ஸோ ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஆல்ரெடி இப்போ அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் எங்களுக்குமே தோணுது. ஸோ சொல்கிறோம், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கலாம் டக்குன்னு. ஸோ அது மூலயமா அவங்க அலர்ட் ஆகி எந்த ப்ராப்ளமும் வராமல் அவங்க வந்துட்டு அதை அந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இதை பற்றி. தேங்க்யூ.